So far you're too good, Ramya. Thank you, sir. நீ எதிர்பார்த்த மாதிரியே யூஎஸ் ஆன்சைட் சான்ஸ் ஒன்று வந்திருக்கு. போறியா? சார் என் ட்ரீமே அதான். ரொம்ப நல்லா தெரியும். ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட இருக்கு. பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. சொல்லுங்க சார், கண்டிப்பா ட்ரை பண்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சார் இன்டர்வியூ பண்ணி ப்ரப்போஸ் கூட பண்ண வர மாட்டேங்குது. சரி, கம்பல்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. என் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மந்த் ட்ரான்ஸ்ஃபரில் யூஎஸ் போகிறேன். பார்ட்னராக கூட வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அந்த ஒன் சைட் சான்ஸ் அவனுக்கு தரலாம்னு நினைச்சேன். சாரி சார். ரம்யா எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருக்கான். ரம்யா, நீ ஒன்று பண்ணு, இந்த வேலையை விட்டுரு, வேறு கம்பெனி பார்த்துக்கலாம். அறிவு, பேசாம நீ ஒன்று பண்ணு. நான் யூஎஸ்க்கு அப்ளை பண்றேன், நீயும் என் கூட வந்துரு. நான் ஹெச்ஆர்ட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். ஏய், என்னடா சொல்கிற? இனிமேல் அந்த நாய்கிட்டலாம் போய் பேசுவியா? அவன் உன்னை ஆசையை காட்டி மோசம் பண்ண பார்க்குறான். அவன்கிட்ட என்ன பேசி புரிய வைப்பேன்? அறிவு, நான் அவனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் யூஎஸ் போகணுன்றது தான் என் லைஃப்ல பெரிய ஆம்பிஷன். அப்போ ஏன் ஆம்பிஷன்? எது? ஸ்விம்மிங்கில் சாம்பியன் ஆகுறது, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை. அது உங்க அம்மாவோட ஆசை. உனக்குன்னு ஒரு ஆம்பிஷனே கிடையாதா? சரி, அது என்ன கவர்மெண்ட் ஜாப்? கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கார்பரேஷன்ல இ சேவை செய்ய போறியா? அப்புறம் அந்த ஸ்விம்மிங்லாம் ஃபிட்னஸ்க்கு தான் யூஸ் ஆகும், லைஃப்க்கு கிடையாது. அதையுமே நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது இல்ல. பாத்தியா, என்ன ஒரு திமிர் உனக்கு. ஒரு வருஷமும் பின்னாடி டிரைவர் மாதிரி சுத்தனல. தப்பு தாண்டி, தப்பு தான். ஹே, நான் தப்பா சொல்லல. இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன். நல்லா உரைக்கிற மாதிரி. என் தங்கச்சியும் கொஞ்சம் திட்டும் போது புரியல, ஆனால் இப்போ புரியுது. இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அறிவு, நீ எவ்வளோ பெரிய சாம்பியன் வேணா ஆயிக்கோ, ஆனா நான் யூஎஸ் போதான் போறேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் டிபெண்டா வந்துரு. என்ன ஆச்சு உனக்கு? உன் கூட வந்து என் தங்கச்சி அகிலா அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்கவே நான் படிக்கலையா? என்ன ஒரு சுயநலம் பா. ஆமா, நான் செல்ஃபிஷ் தான். இந்த ஊர்ல, இந்த எரிச்சல்ல, இந்த பொல்யூஷன்ல, அதுவும் நீ சொல்ற கவர்மெண்ட் ஜாப்ல வாரத்துல ஒரு நாள் மால், வருஷத்துல ஒரு நாள் டூர்னு அப்படிலாம் என்னால வாழ முடியாது. அகிலாவோட லைஃபை செட்டில் பண்ணாம என்னால எதையும் முடிவு பண்ண முடியாது. ஏன்? நீ இங்க இல்லனா அவளும் யார் கூடயாவது லிவிங் டுகெதர்னு செட்டில் ஆயிடுவான்னு பயமா? என்னடி ஓவரா பேசுற? போடி, உனக்கு யுஎஸ் தானே போகணும், போ. உன் பாஸோட சேர்ந்து நீ அப்படியே போயிரு, வந்துடாத. ஆளை விடு. அவளெல்லாம் கெஞ்ச விட்டா தான் திருந்தவான்னு அவன் நம்பரை 3 நாள் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். கால் பண்ணி பார்த்தா ரீச் ஆகலை. வீடை காலி பண்ணிட்டா, வேலையும் ரிசைன் பண்ணிட்டா, வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டா. மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணால் கூட ரிப்ளை வரல. ஆனால் ஒரு ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்தது. ரம்யா இஸ் கோயிங் லைவ் அட் பாய்சன் பப்பா. அன்னைக்கு நைட், February 14, வேலண்டைன்ஸ் டே. Any suspicious activity? ரம்யா, Hey, யார் வேணும்? ஒன் செகண்ட், சாரி ப்ளீஸ். Roshan, are you watching? ரம்யா, இங்க என்ன பண்ற? யார் இவன்? நீ வா போலாம். ரம்யா, who is this? இவன் உனக்கு தெரியுமா? இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. லூசர். ரம்யா, ரம்யா, அடி ரொம்ப டீப்பா பட்டிருக்கே. அடிங். Get out. நீ கிளம்பு, இங்க இருக்காத.
லூசர். எல்லாரும் அப்படியே படுங்க. அகிலன், மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எனக்கு வேணும். ஒருத்தனும் மிஸ் ஆகக்கூடாது. ஏய், அவன் எதுக்கு ஓடுறா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. என்ன இனிமே நீ தான் பாத்துக்கணும். லூசர். ஃபுல் டோப்பில் மட்டையாக இருக்கான் சார். கதை விட்றான் சார். அது சென்னையில் இந்த வருஷம் நடந்த ஒரு மேசிவ் இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலிங். அந்த கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் தான் சார் இருக்குது. அதில் தான் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சார். அதனால யார் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணாமல் அமைச்சிருக்காங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ரம்யான்னு யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். ஓகே சார். ஏய், உன் பாஸ்வேர்டு என்ன? டேய் சொல்கிறா சொல்கிறாண்ணா. சார் ஸ்ருதி, சார். உடனே அவர் கீழ்ப்பாக்கம் ஜிஎஸ்டி கொண்டு போங்க. சார், கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவோம். இந்த ஹெல்த் கண்டிஷனில் வேண்டாம். என் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதை பார்த்துக்கலாம். எஸ் சார். ஹலோ டாக்டர் வகீஸ். பிபி 180, வெரி ஹை. இம்மீடியட்டாக ஹைட்ராலிசின் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. எஸ் டாக்டர். நதுரு, வரும்போது பிரச்சனையோட வர யார் இந்த பையன்? இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஹை பிபி? இந்த மாத்திரை 6 மாதம் எடுத்திருக்கான். இது இல்லாமல் அவனால் நார்மலாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். இதை யார் அவனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது? கூகுள். வாட்? கூகுளில் சர்ச் பண்ணி அவனே எடுத்திருக்கான். சார், நம்ம கடை சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிங்களே, ரெடியாக இருக்குது சார். எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நானே அங்கே வரேன் சார். நீங்கள் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. சரி, வந்துடுறேன் சார். ஏய், இந்த வாட்டி அது கரெக்டாக போட்டுருவியா? அங்கே இல்லை ரம்யா. சாரி, நான் வலிக்குதா? அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, அதான் வலிக்குது. என்னாச்சு ரம்யா? பார்க்குற எல்லா விஷயங்களையும் அக்யூரேட்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் டாக்டர். எய்டடிக் மெமரி பார்த்துருவோம். தம்பி கேக்குதா? கேட்குது டாக்டர், கேட்குது. அறிவு, நீ முதல்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்ச மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டாக்டர். அப்போ எனக்கு 1 வயசு. எத்தனை வயசுப்பா? 1 வயசு டாக்டர். என் ஊர் சேலம் பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு கிராமம். அங்கே இருக்கிற காலங்கி சித்தர் கோயில் தான் எங்கள் குலதெய்வ கோயில். அந்த காலங்கி சித்தர்கிட்ட வேண்டி தான் நான் பிறந்ததாக சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு அங்கே போவோம். அங்கே விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மீன்களாகவும் சித்தர்கள் வாழ்றதா நம்பிக்கை இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பே அங்கே இருக்கிற மூலிகை கிணறுங்க தான். இந்த நீரில் இருக்கிற காந்த சக்தியால் உடம்புல பல அதிசயங்கள் நடக்கும்னு சித்தர்கள் குறிப்பு இருக்குது. அன்னி குழந்தைய பார்த்துங்க. அங்கே எல்லாரும் கிணத்துல குளிக்கிறத பார்த்து இருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வேற ஏதாவது மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த நாள் இன்னும் என் கண்ணில் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர்.
காலங்கி தான் உன்னை காப்பாத்திருக்கா சாமி. அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், மனுஷன் கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அடையாளம் காமிச்சதே இந்த தண்ணி தாண்ட தங்கம். இது வெறும் தண்ணியில் கண்ணு, பூமியோட ரத்தம். இந்த தண்ணியில் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. உலகத்திலேயே இந்த மாதிரி அபார ஞாபக சக்தியோட ஒரு 40-50 கேசஸ் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்நார்மல் பிரெயின் கண்டிஷன்ஸ் வேர்ல்டு வைடு இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. இந்த மெமரி கண்டிஷன் எதனால் வரும் டாக்டர்? ஏதாவது ஆக்சிடென்டல் ட்ரிகராக இருக்கலாம், இல்லை ஹெரிடிட்டரியாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். அறிவு ட்ரக் அடிக்டா டாக்டர்? அது பிளட் கல்ச்சர் சாம்பிள் வந்து தான் சொல்ல முடியும். அந்த டேப்லெட்டை இனிமேல் அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுங்க. டாக்டர், அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நோ நோ, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சார் ஏய், இந்த டாலர் டிசைனை நீ தானே ப்ரௌசரில் வரைஞ்ச? ஆமாம் சார், இதை நான் தான் சும்மா வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தீங்க இல்லையா, அது என் ஞாபகத்தில் இருந்தது, அதான் வரைஞ்சேன். ஸ்மார்ட். அப்போது நீ இந்த டாலர் டிசைனை காரில் வரையில? இல்லவே இல்லை, என்னை விட்டுருங்க. நான் எந்த டாலர் செயினே எங்கேயோ வரையல. ஏய், இதை நான் டாலர் டிசைன் தானே சொன்னேன். நீ ஏன் டாலர் செயின்னு சொன்ன? இங்கே யாரும் இது டாலர் செயின்னு சொல்லவே இல்லையே. செயின் நான் சொன்னேன். ஸ்ருதி, சார் கேஸ் ஃபைல் பண்ணு. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அரசு பண்ணாதீங்க சார். சட்டம் மேலையா கை வைக்கிற? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், கேஸ் மட்டும் வேணாம் சார். சார் ஒத்துக்கிறேன் சார், நான் தான் சார் அதை வரைஞ்சேன். ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது நான் தான் சார் அதை காரில் வரைஞ்சேன். பயத்தில் உங்ககிட்ட மறைச்சிட்டு சார். என்னன்னு தெரியல சார், 2-3 நாளாக அந்த டிராயிங் எங்கே போனாலும் கிரிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி சார் சார் விசாரிக்கணும். சார், என் தங்கச்சி என்ன நம்பி தான் சார் இருக்கா. எங்களுக்கு வேறு யாருமே இல்லை சார். என் ஃபோன் கூட எடுத்து பாருங்கள் சார், அவகிட்ட இருந்து ஒரு 10 மிஸ் காலாவது வந்திருக்கோம் சார். சார் அகிலா பாவம் சார், அவ சொல்லிட்டு கூட வரல சார். சார் வேணா என் ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்களேன், உங்களுக்கே புரியும். போடுங்க. அறிவு எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டே? சாரி அகிலா, ஒரு ரைட் முடிச்சுட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டியா? போன வாரம் தான் இங்க ஒரு பொண்ணை கடத்தி கொன்னிருக்காங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க. சாரிடா புரியுது. இரு நீயும் இந்த மாதிரி நிறைய வாட்டி கால் பண்ணி நான் எடுக்கலன்னா உனக்கு தெரியும். மரியாதையா வந்து சேரு, இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். ஏய், என்ன இந்த மிரட்டா? அவன் உன் தங்கச்சியா அக்காவா? என் தங்கச்சி, அக்கா, அம்மா எல்லாம் அவள் தான் சார். என்னை விட்டுருங்க சார். கேஸ் மட்டும் ஆச்சுன்னா எனக்கு எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் வேலை கிடைக்காது சார். என் ஃபியூச்சரே போயிடும். அப்போ மரியாதையாக அந்த டாலர் செயினை எங்கே பார்த்தேன்னு சொல்லு. அது அந்த செயின் நினைவில் தான் சார் இருக்குது, ஆனால் ஞாபகம் மட்டும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னை ஸ்விம்மிங் பூல் மட்டும் கூப்பிட்டு போங்களேன். அந்த செயின் இங்கே பார்த்துன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் சார். ஏன் அந்த செயின் அங்கே தான் பார்த்தியா? மேடம், அவன் போகிற வழியில் எஸ்கேப்பாக பார்க்குறான். நம்ம தான் கவனம். சார், என்ன எதுக்கு சார் லாக் பண்ணுறீங்க? அவன் ஸ்விம்மிங் அகாடமிக்கு போங்க. சரி சார். எந்த சொல்லியா? சார், நான் கீழ்ப்பாக்கம் மெட்ரல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். அங்கே வேணாம், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு. சார், நம்மள மெண்டல் ஆக்கிடுவோம் போல இருக்கு. சார் என்ன பதுங்குற? சார் கோச்சுக்கு தெரிய வேணாம் சார். விலங்கா தொடங்க சார், பார்த்து சொல்கிறேன். எதுக்கு? தப்பிக்கிறதுக்கா? உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏய் சார், எங்கடா போற? சார் எங்கே போயிருப்போம் பார்த்துடலாம்.